தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ரோமையர் 12:14. உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தவத்தின் ஒரு ஆசீர்வாதமான போதனையாக இருக்கிறது. துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுவது என்பது ஒரு மிகவும் கடினமான ஒன்று, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இப்படிப்பட்ட ஒன்றை நம் எல்லோரும் செய்வோம் என்றால் மிகவும் ஆசீர்வாதமான ஒரு நிலையிலே நம்முடைய வாழ்வு ஆண்டவரோடு பயணிக்கும் என்பதில் மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. சாதாரணமாக நமக்கு நன்மை செய்பவர்களுக்கு நாமும் நன்மை செய்கிறோம், நமக்கு தீமை செய்பவர்களுக்கு நாமும் தீமை செய்கிறோம். ஆனால் இதை கடந்து நமக்கு தீமை செய்பவர்களை அவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள், உணராமல் புரிந்து கொள்ளாமல் செய்கிறார்கள் என்று அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்து இரக்கம் காட்டி அவர்களுக்கு ஆசியான வார்த்தைகள் கூறுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு, அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்கு மிகவும் நெருக்கமான ஒன்றாக இருக்கும். நம்முடைய வாழ்வை பார்த்து, நம்முடைய இப்படியான செயல்பாட்டினை பார்த்து ஆண்டவர் மிகவும் மகிழ்ச்சியடையக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்வில் நமக்கு எதிராக எப்படி எவ்வளவு வேண்டுமானாலும் தீமை செய்யக்கூடிய மனிதர்கள், சூழல்கள் எழுந்து வந்தாலும் ஆண்டவரிடத்தில் அவர்களை அர்ப்பணித்து விட்டு ஆண்டவரே பார்த்து கொள்ளட்டும் என்று அவர்களுக்கு நம்மிடமிருந்து ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய நல்லெண்ணத்தை பார்த்து நம்மை தொடர்ந்து ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்மை செய்ய ஆவல் கொள்ளுகிறேன். என்னோடு வாழுகின்ற சக மனிதருக்கு நன்மை செய்ய ஆவல் கொள்ளுகிறேன். ஆண்டவரே, நான் எவ்வளவு நன்மைத்தனம் நிறைந்தவராயிருந்தாலும் எனக்கு பலர் தீமை செய்ய நினைக்கின்ற பொழுது ஆண்டவரே, அந்த தீமையானவைகள் நன்மையாக மாறுகின்ற விதத்திலே நான் அவர்களுக்கு ஆசி மொழி கூறுவேனாக. அதன் வழியாய் எல்லோரும் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.